வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்ரோ ரெசிபீஸில் ஒரு கேஷுவலான விலாக் தான் பார்க்க போகிறோம். ரெசிபீஸ் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது பிடிக்காதவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். இந்த மாவு அரைக்கிறது ரொட்டீனாக நடந்தாலும் ரொம்ப வருஷமாக நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலும் அரைச்சி வச்ச மாவு கரெக்டாக புளிச்சிருந்தால் தான் அதை பார்க்கும் போது நமக்கு திருப்தியாக இருக்கும். உங்களுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். சுட சுட இன்றைக்கி இட்லி தாங்க பிரேக்ஃபாஸ்ட். இந்த ரெசிபீஸ்லாம் சிம்பிள்ன்றதுனால காமிக்கல. இப்போ நீங்கள் பார்க்குறது வெங்காயம் போடாத ஒரு தக்காளி சட்னி தான். அதுவும் நம்ம சேனலில் இருக்குது. மிட் மார்னிங்லேருந்து ஆரம்பித்து லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நான் சாப்பிட்ற போகிற ஃப்ரூட் இந்த கொய்யா பழம் தான். எந்த இடத்துல நீங்கள் வேலை பண்ணுறீங்களோ அந்த இடத்துலையே ஃப்ரூட்ஸ் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி விலாக்லேயே நம்ம கீனோட் ஹேபிட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நீங்களாம் என்ன உங்கள் ரிலாக்ஸேஷனுக்கு பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதில் நம்ம சப்ஸ்கிரைபர் தென்றல் நாடி சுத்தி பிராணாயாமா பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ரிலாக்ஸேஷனுக்காகவோ இல்லை உங்களோட ரொட்டீன் ஒர்க்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிராணாயாமா ட்ரை பண்ணி பாருங்கள். இது மூச்சு பயிற்சி மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக நமக்கு பிளாக் ஆகிருக்க அந்த எனர்ஜி லெவலை அதை ரிலீஸ் பண்ணும். இது கரெக்டுன்னு நினைக்கிறேன். தென்றல் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிஷ் டேங்க் பார்த்துட்டே நான் இந்த கொய்யா பழம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு புடலங்காய் கூட்டு காயோடு 1 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மலரை அரைக்கிறதுக்கு தேங்காய், மிளகு, சீரகம் எல்லாத்தையுமே தண்ணி சேர்த்து ஒரு கொரகொரப்பான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்க வேண்டாம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து சீரகமும் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். அரைச்ச விழுதை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். அது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இப்போ நான் இறக்கிட்டேன். ரொம்ப டீட்டெயில்டாக இந்த ரெசிபி காமிக்கல, ரொம்ப சிம்பிள்னால இதை அரைக்கிறத மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இதில் நான் வெங்காயம் எதுவுமே சேர்க்கல. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு மேட்சாக நான் ஒரு புளிக்குழம்பு தான் செய்ய போகிறேன். இந்த வின்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரியான சுட சுட கமன்னு ஒரு ரசமும் பண்ண போகிறேன். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். 1 ஸ்பூன் பருப்போடு சேர்த்து எல்லாத்தையுமே அரைச்சிட்டேன். இப்போ ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வெந்தயம், 1 மிளகாய், மஞ்சத்தூள். இப்போ அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருக்கட்டும். அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து என்ன கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நுரைச்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி வேகட்டும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் கரெக்டாக ஒரு 3 லிட்டர்ஸ் குக்கர் உள்ளே பிடிக்கிற மாதிரியான கண்டெய்னர். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எந்த குக்கர் வச்சுருந்தாலும் நீங்கள் அதில் சாதமோ இல்லை பொங்கல் அந்த மாதிரி என்ன ரெசிபி வேணாலும் பண்ணிக்கலாம். அலுமினியம் குக்கர் நீங்கள் தூக்கி போட வேண்டாம். இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் விற்குது. இது என்னோடய பழைய குக்கர், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உள்ள பர்ஃபெக்டாக உள்ளே இருக்கும் பாருங்கள். அது ஒரு 1.5 அழகு சாதம், மேலே பருப்போ இல்லை காய் எது வேணாலும் நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் நம்ம குக்கர் இதை மூடிட்டு வெயிட் போட்டுடலாம். நீங்கள் குக்கரோட கெப்பாசிட்டியை சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரியான கண்டெய்னர்ஸ் வாங்கிக்கலாம். இது ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரம்லாம் நீங்கள் கடையில் போய் வாங்கும் போது 2-3 பார்க்குறதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து இதுவும் ஒரு குக்கர் கண்டெய்னர் தான். 7 லிட்டர்ஸ் குக்கரோடது. இது பாருங்கள், அழகாக லிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த கேரியர் மாதிரியும் வரும். ஈஸியாக இருக்கும். சாதம், பருப்பு இல்லை சாம்பார் கீழே மொத்தமாக நம்ம பருப்போடு சேர்த்து வைக்கிறது, இல்லை இந்த தட்டு மேலேயும் வேக வைக்கலாம். இது மேலே சின்ன ஹைட் இருக்க பாத்திரமும் வைக்கலாம். இந்த சைஸ் குக்கருக்கு இந்த கண்டெய்னர் பர்ஃபெக்டாக இருக்குது. ப்ரெஸ்டீஜோட 7 லிட்டர்ஸ் குக்கர் இது. அதே மாதிரி லிஃப்ட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் சூடாக இருக்கும் போது ஒரு துணியை பிடிச்சிட்டு மேலே அப்படியே எடுத்துலாம். இதுவும் நான் பக்கத்தில் இருக்க ஷாப்பில் வாங்கினது தான். இதோட விலை 430 ருபீஸ். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பர்ச்சேஸ் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க கடையில் போய் வாங்குங்க. நமக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது பாவக்காய் வத்தல் போட்ட வெந்தய குழம்பு.
இதை வந்து தனி ரெசிபியாக நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. வெந்தய குழம்புன்னு சொல்லலாம், இல்லை புளி குழம்புன்னு சொல்லலாம். பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட இதை சூப்பராக சாப்பிடுவீங்க. சாதம் பத்தவே பத்தாது உங்களுக்கு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அந்த புடலங்காய் கூட்டு செம்ம காம்பினேஷனாக இருந்ததுங்க. ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரசம் அட்டகாசமாக இருந்தது. இது நான் நெக்ஸ்ட்டு அப்லோடாக வந்து தனி வீடியோவாக போடுறேன். பாவக்காய் வத்தலில் நான் வந்து இதை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் பாவக்காயும் வந்து கட் பண்ணி போட்டு செய்யலாம். இந்த மாதிரியான குழம்பு செய்யும் போது கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஒரு கூட்டு பண்ணிக்கோங்க. இது வந்து பாடியில் ஹீட் அதிகரிக்கும், அந்த பாசிப்பருப்பு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி மேட்சாக பண்ணி சாப்பிடுங்க. ஏதோ ஒன்று அப்படின்னு எப்பயுமே சாப்பிடாதீங்க. நம்ம லேடிஸ் எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்கும், குக் பண்ணுறதுலையும் மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுலையும் காமிக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம சாப்பிடும் போது வந்து காமிக்க மாட்டோம். மிஞ்சின சாதம், வேஸ்ட் ஆகிற தோசை, மீத்தின இட்லி இதெல்லாம் தான் நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிற மாதிரி சூஸியாக சாப்பிடுங்க. நீங்கள் பிளேட் பண்ணிக்கிறதும் நீட்டாக அழகாக பண்ணிக்கோங்க. அப்போ சாப்பிட்றதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ் இது எல்லாமே சேர்ந்து கன்சியூம் பண்ணுற மாதிரி உங்களோட டயட் பிளானை நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இந்த விலாகை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். எல்லா வேலையும் முடிஞ்சு கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சு. இது பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்ரோ ரெசிபீஸ் பக்கத்தில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா நியூ வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.